இணையதளத்துல நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் சமுதாயம் சம்பந்தப்பட்ட பல மீம்ஸ் வந்துட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. பல பேர் வந்துட்டு இந்த மீம் கிரியேட்டர்ஸ் போடுற மீம்ஸ்னால தான் வந்துட்டு அவேர்னஸை பெற்று வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாதுங்க. தற்போது இந்த மீம் கிரியேட்டர்ஸ் வந்து பல பேரை வந்துட்டு கிண்டல் செஞ்சும் வந்துட்டு இருக்காங்க. இதை சில பேர் வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிட்டு கஷ்டம்லாம் பட்டுருவாங்க. இப்படி இருக்க மீம் கிரியேட்டர்ஸ் பத்தி சில பேர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்டும் சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்டும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நடிகை வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூத்து படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கலந்தவங்க தான் நிவேதிதா பெத்துராஜ். இவங்க தற்போது சமூக வலைதளத்தை இவங்களுடைய மிக பயங்கரமான கவர்ச்சியான போட்டோஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தற்போது இவங்க கையில வந்துட்டு ஏகப்பட்ட படங்கள் இருந்து வந்துட்டு இருக்கு. சமீபத்துல ஒரு பேட்டியில இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீம்ஸ் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். இதுல இவர் கூறுகையில் மீம்ஸ் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒருவரின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பத்தி சொல்றதுதான் மீம்ஸ் வச்சு நம்ம யாரை வேணாலும் ரொம்ப டீசென்டா கிண்டல் பண்ணலாம். ஒரு லிமிட்டை தாண்டி ஆனா யாரையுமே கிண்டல் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. மீம்ஸ் ஒருவரோட மனசை வந்துட்டு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இவங்க ரிக்வெஸ்ட் கூட பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய சரவணன் மீனாட்சி நடிகை ரக்ஷிதா கூட வந்துட்டு மீம்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்பெல்லாம் வந்துட்டு என்னை பத்தின மீம்ஸ் வரலன்னா நான் நல்லா நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடுறேன். மீம்ஸை வச்சு தான் நான் என்ன மாதிரி நடிக்கிறேன் அப்படின்றதே கால்குலேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இப்பெல்லாம் சில பெண்கள் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா மீம் கிரியேட்டர்ஸை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கூட சொல்ற அளவுக்கு வந்துடுச்சுன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.